கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 13 வசனம். 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படியிருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். Even though I was once a blasphemer and a persecutor and a violent man, I was shown mercy because I acted in ignorance and unbelief. முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இரங்கினார். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் பவுலடிகளார் தன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அவர் முன்பு எப்படி இருந்தார் என்பதையும் தேவன் தன்னை எப்படி சாமர்த்தியமாக இரக்கத்தால் எதிர்கொண்டார் என்பதையும் எடுத்துரைக்கிறார். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தூஷிக்கிறவனும், அதாவது முன்பு சவுலாக இருந்த பவுல் இயேசுவின் நாமத்தையும் விசுவாசிகளையும் அருவருப்பாக பேசினார். அவர்களை நிந்தித்தார். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. துன்பப்படுத்துகிறவனும், அதாவது பவுல் விசுவாசிகளை கைது செய்ய சபைகளில் புகுந்து அவர்களை அடித்து துன்புறுத்தினார். அவர்களை கொல்ல ஒப்புதல் அளித்தார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் இடத்தில் முதன்மையாக இருந்தவன் என்பதை அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசித்து அறிகிறோம். கொடுமை செய்கிறவனுமாயும் இருந்தேன் என்கிறார். அதாவது அவரது செயல்கள் கடுமையான கொடுமைகளாக இருந்தன. விசுவாசிகளின் மீது அவர் அநியாயத்தை செய்தார். அப்படியிருந்தும் நான் அறியாமல், அதாவது பவுல் இவற்றை செய்தபோது உண்மையை அறியாமல் செய்தார். அவர் அதை தீய நியதிகளோடு அல்ல, தவறான விசுவாசத்தோடு செய்தார். அதாவது அவர் உண்மையான இறைவனுக்கு சேவை செய்கிறேன் என்று நினைத்து இவை அனைத்தையும் செய்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்காத நிலைமையிலேயே இருந்தார். அவ்விசுவாசம் அவரை இந்த செயல்களுக்கு இட்டு சென்றது. இரக்கம் பெற்றேன் என்று மிக தெளிவாக சாட்சி பகர்வதை கவனியுங்கள். இவ்வளவு பாவங்களை செய்த போதிலும் தேவன் அவர் மேல் இரக்கம் கொண்டார். உண்மையை அறிந்த பின்பு பவுல் முழுமையாக மனம் திரும்பினார். அதற்காகவே தேவன் அவருக்கு கிருபையும் இரக்கமும் அளித்தார். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்தபோது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர்,
நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அதன் பிறகு கர்த்தர் அனனியாவை அழைத்து, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அந்தபடி அனனியா சவுலை சந்தித்து அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அதன் பிறகு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்பதை அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். பவுல் தனது அறியாத நிலைமையிலும் அவ்விசுவாசத்தினாலும் பாவங்களில் நடந்தவனாக இருந்தாலும் மனம் திரும்பும்போது தேவன் இரக்கத்தை காட்டினார். இது நம் அனைவருக்கும் நம்பிக்கையூட்டும் செய்தியாகும். தேவன் மன்னிக்க தயாராக உள்ளார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தியான வசனம் உங்களை நோக்கி கூவுகிறது. நீங்கள் கூட ஒரு காலத்தில் பவுலை போல அறியாமையினால் தவறுகள் செய்திருக்கலாம். இன்று தேவன் உங்கள் மீது இரக்கத்தை காட்ட ஆசைப்படுகிறார். உங்கள் கடந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்களுக்காக மனதில் சுமை இருக்கிறதா? தூஷிப்பு, தவறு, பாவம் என்று வாழ்க்கை வழியில் நழுவிச் சென்றிருக்கிறீர்களா? இன்று தேவன் கிருபை காட்டுகிற நாள். அறியாமையால் செய்த பாவங்கள் கூட தேவனுடைய கிருபையின் கீழ் மன்னிக்கப்பட முடியும். உங்களுக்கும் பவுலுக்கு கிடைத்த கிருபை கிடைக்க முடியும். இன்றே உங்கள் மனதை திறந்து அந்த கிருபையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தூய தேவனே, நான் என் பாவங்களை ஒப்புக்கொள்கிறேன். நான் அறியாமையினால் பல தவறுகள் செய்தேன். அவை உம்முடைய சித்தத்திற்கு எதிரானவை என்பதை இப்பொழுது உணர்கிறேன். இன்று உமது கிருபை என்னையும் தொட வேண்டும் என்று விரும்புகிறேன். என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். என் வாழ்க்கையை மாற்றுங்கள். என்னை உங்கள் சேவைக்கு பயனுள்ளவராக மாற்றுங்கள். பவுலைப் போல நானும் உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ விரும்புகிறேன். என்னை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உங்களை முழுவதுமாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவரே உங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மறந்து மன்னித்து இரக்கங்களினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.